வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 2 வாரங்களுக்கு மேலாக ஈரான் முழுவதும் மர்மமான வெடிப்புகள் மற்றும் தீ விபத்துகள் ஏற்பட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ஒரு பெரிய விமான நிலையத்திற்கு வெளியே ஒரு சாலை மற்றும் ஒரு ஷூ தொழிற்சாலை கூட தீப்பிடித்து எரிந்தன. பகிரங்கமாக ஈரானிய அதிகாரிகள் இந்த நிகழ்வுகளை வெறும் தற்செயல் நிகழ்வுகள் என்று புறக்கணித்து, ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதல்களால் இன்னமும் அதிர்ச்சி அடைந்துள்ள ஈரானிய மக்களின் தளர்வான நரம்புகளை அமைதிப்படுத்த முயன்றனர். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் உறுப்பினர்கள் உட்பட 3 ஈரானிய அதிகாரிகள் அவற்றில் பல நாசவேலை செயல்கள் என்று நம்புவதாக கூறினார்கள். ஈரானிய அரசாங்கம் தடுமாற வேண்டும் என்று விரும்பும் பல எதிரிகள் ஈரானுக்கு உள்ளார்கள். அவற்றில் சக இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகளும் உள்ளடங்குகின்றன. இருந்தாலும் அதிகாரிகள் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் மீது தங்கள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். வெடிப்புகள் மற்றும் படுகொலைகள் உட்பட ஈரானின் மொசாட்டின் ரகசிய ஆபரேஷன்களின் வரலாற்றை சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த மாதம் ஈரானில் இஸ்ரேலின் 12 நாள் போருக்கு பின்னர் ஒரு மூத்த இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரி ஈரானில் தொடர்ந்து மொசாட் செயற்படுவதாக தெரிவித்தார். ஈரானுடன் தொடர்புடைய ஒரு ஐரோப்பிய அதிகாரி ஈரான் முழுவதிலும் ஏற்படும் மர்ம தீப்பிடிப்புகளை நாசவேலியாக தான் நினைப்பதாக கூறினார். ஈரானின் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டும் ஒரு உளவியல் போர் மற்றும் இலக்குகளை அளிப்பதற்கான ஒரு வடிவமாக இந்த திடீர் தீப்பிடிப்புகளை தாம் சந்தேகிப்பதாகவும் கூறினார். 4 அதிகாரிகளும் பகிரங்கமாக பேச அதிகாரம் இல்லாததால் பெயர் குறிப்பிடாமல் பேசினார்கள். நேர்காணல் செய்யப்பட்ட ஈரானிய அதிகாரிகள் தங்கள் சந்தேகங்களுக்கு காரணமான ஆதாரங்களை வழங்கவில்லை. இருப்பினும் அவர்களிடமிருந்து நிச்சயமாக ஏதோ இருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்க வேண்டும். வெடிப்புகளுக்கான பிற காரணங்களை பகிரங்கமாக பொதுமக்களுக்கு அறிவித்த ஈரானிய அரசு அதிகாரிகள் எரிவாயு கசிவுகள், குப்பை தீ மற்றும் பழைய உள்கட்டமைப்பு உட்பட்டவற்றை குறிப்பிட்டனர். ஆனால் நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 3 முதல் 4 வரை பெரிய அளவிலான தீ விபத்துகள் ஏன் நிகழ்கின்றன என்பதற்கான உறுதியான விளக்கத்தையும் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கவில்லை. தெற்கு நகரமான அபாடனில் உள்ள ஒரு பெரிய எண்ணெய் உற்பத்தி சுத்திகரிப்பு நிலையத்தில் சனிக்கிழமை ஏற்பட்ட தீ விபத்து ஒருவரை கொன்றது, பலரை காயப்படுத்தியது மற்றும் உற்பத்தி பாதையை சேதப்படுத்தியது போன்ற சில நிகழ்வுகள் தந்திரோபாய உள்கட்டமைப்பு தளங்களில் நிகழ்ந்துள்ளன. அடுக்குமாடி கட்டடங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் வெடிப்புகள் போன்றவை குழப்பம் மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு பங்களிக்கின்றன. ரஷ்யாவில் இது போன்ற மர்ம வெடிப்புகளும் அவற்றை தொடர்ந்து தீ விபத்துகளும் சமீப காலத்தில் ஏற்பட்டன. அப்போது ரஷ்ய அதிகாரிகள் அவை உக்ரைனிய ராணுவ உளவுத்துறையின் நாசவேலி என்றார்கள். இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலின் ஈடுபாடு குறித்த சந்தேகங்களை வெளிப்படையாக அறிவிக்க ஈரானிய அதிகாரிகள் தயங்குகிறார்கள். ஏனெனில் இஸ்ரேலுக்கு எதிராக பழிவாங்க வேண்டிய கட்டாயத்தில் ஈரான் தன்னைத்தானே மூலையில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை ஏவுகள், ராணுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் கடந்த வார போரின் போது மோசமாக சேதமடைந்தன. போர் நிறுத்தம் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு நடந்த கடைசி மணி நேரங்கள் வரை இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவும் திறனை ஈரான் தக்க வைத்துக் கொண்டாலும் அதை மீண்டும் தொடங்குவது ஈரானின் ராணுவ திறன்களை மேலும் பலவீனப்படுத்தும் அபாயம் உள்ளது. போருக்கு ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இஸ்ரேலும் ஈரானும் வான், நிலம், கடல் மற்றும் சைபர் உலகம் வழியாக நிழல்களில் தங்கள் போர்களை நடத்தின. இஸ்ரேல் பல ஆண்டுகளாக ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ அதிகாரிகள் மற்றும் தளங்கள் மீது வெடிப்புகள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் உட்பட ரகசிய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நடத்தியது. ஈரான் பாரசீக வளைகுடாவில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை தமது ஏவல் இயக்கமான ஹவுதிகளை வைத்து தாக்கியுள்ளது. ஈரானிய ஆதரவு ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் மற்றும் காசாவில் ஹமாஸ் போன்ற ஈரானால் நிதியளிக்கப்பட்ட ஆயுதமேந்திய இயக்கங்களை வைத்து இஸ்ரேலை தாக்கியது ஈரான். ஆனால் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தமது சொந்த தலைவர்களை இழந்து இப்போது தள்ளாடும் நிலையில் உள்ளன. அடுத்து என்ன நடக்கும்? ஈரானில் மொசாட் தமது அதிரடிகளை தொடருமா? இஸ்ரேலின் அதிகாரிகள் கருத்துக்களுக்கான கோரிக்கைகளை மறுத்துவிட்டனர். ஆனால் இஸ்ரேலின் உளவுத்துறை நிறுவனமான மொசாட் போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் ஈரானிய நடவடிக்கைகளை தொடரும் என்று சில அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூன் மாதத்தில் மொசாட்டின் இயக்குனர் ஈரானில் மொசாட்டின் பணியை கொண்டாடும் விதத்தில் ஒரு அரிய பொது உரையை நிகழ்த்தினார். நாங்கள் இதுவரை ஈரானில் இருந்ததை போலவே இனியும் அங்கே இருப்போம் என்று கூறினார். அதன் அர்த்தம் ஈரானில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் ஆபரேஷன்கள் தொடரப் போகின்றன. ஈரானில் கடந்த சில தினங்களாக நடந்த வெடிப்புகள் மற்றும் தீ விபத்துகளை பகிரங்கமாக விளக்க ஈரான் முயன்றது. வடகிழக்கு ஈரானில் மஷாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் ஏற்பட்ட தீ விபத்து போன்ற சில சந்தர்ப்பங்களில் ஈரானிய அதிகாரிகள் தங்கள் வயல்களில் இருந்து கொண்டு வந்த களைகளை எரிப்பதாக கூறினார்கள். மேலும் டெஹ்ரானில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு குப்பை தீய காரணம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் குப்பை எரிந்த போது வெடித்தது என்ன என்பதை அவர்கள் கூறவில்லை. இருப்பினும் பெரும்பாலான தீ விபத்துகளுக்கு ஈரானிய அதிகாரிகள் எரிவாயு கசிவுகளை குற்றம் சாட்டினர். டெஹ்ரானின் தீயணைப்பு மற்றும் பொது பாதுகாப்பு துறைகளின் இயக்குனர் கோத்ரதுல்லா முகமதி இந்த கசிவுகளுக்கு காரணம் தேய்ந்து போன உபகரணங்கள், தரமற்ற எரிவாயு சாதனங்களின் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளை புறக்கணித்தல் ஆகியவை என்று அரசு ஊடகங்களுக்கு தெரிவித்தார். குடியிருப்பு கட்டடங்களை தாக்கிய சில குண்டுபிடிப்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை காற்றில் பெரும் புகையை அனுப்பி சுவர்கள் மற்றும் கூரைகளை இடித்து வீழ்த்தின.
ஈரானின் கோம் நகரில் ஒரு அடுக்குமாடி கட்டடம் அதன் உள்ளே இருந்து ஒரு குண்டு வெடித்தது போல தோற்றத்தை ஏற்படுத்தியது. முதல் மாடி அலகு சுவர்கள் இடிந்து வீழ்ந்தன, அவற்றில் ஜன்னல்கள் உடைந்தன. சமூக ஊடகங்கள் மற்றும் பிபிசி பெர்சியனில் வெளியிடப்பட்ட குண்டுவெடிப்பின் காணொலிகளின்படி தெருவில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு மஞ்சள் டாக்ஸி இடிபாடுகளுக்குள் நசுக்கப்பட்டது. 7 பேர் காயமடைந்த குண்டுவெடிப்பின் சக்தி சுற்றிக்கொள்ளும் முழு கட்டிடத்தையும் இடிபாடுகளால் மூடியது. அடுக்குமாடி கட்டிடம் வெடித்த வீடு வேண்டுமென்றே தீப்பிடிக்க செய்வது போல அடுப்பு மற்றும் அடுப்பு எரிவாயுவை இயக்கிய பின்னர் கட்டடத்தை விட்டு வெளியேறிய நபர்களால் வாடகைக்கு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது என்று ஈரானிய அதிகாரிகளில் இருவர் தி நியூயார்க் டைம்ஸிடம் தெரிவித்தனர். இதே போன்ற மற்றொரு சாத்தியமான தாக்குதல் டெஹ்ரானில் உள்ள ஒரு உயரமான கட்டடத்தில் ஏற்பட்ட வெடிப்பு. இந்த கட்டடம் ஈரானிய நீதித்துறை ஊழியர்களுக்கு தள்ளுபடியில் வீடுகளை வழங்கியது. வெடிப்பின் போது சுவர்கள் மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்தன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளை இஸ்ரேல் முன்பு தாக்கிய விதத்தை போலவே நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மத்தியில் நாசவேலை செய்பவர்கள் பீதியை ஏற்படுத்த விரும்பி இருக்கலாம் என்று அவர்கள் நம்புவதாக 3 ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட தினசரி வெடிப்புகளின் ஒட்டுமொத்த விளைவு அதிகாரிகள் மற்றும் ஈரானிய பொதுமக்களிடையே வளர்ந்து வரும் பதட்ட உணர்வை அதிகரிக்கிறது என்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு உறுப்பினர் கூறினார். வாஷிங்டனை தளமாக கொண்டு வெளியுறவு கொள்கை ஆராய்ச்சி நிறுவனமான டவுனில் ஈரானிய விவகாரங்களுக்கான நிபுணர் ஆபிட் மெமரியன் கூறிய போது, ஈரானிய அரசாங்கத்தின் நீண்டகால மறைப்புகள் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அதன் தெளிவற்ற பதில்களுடன் பொதுமக்களின் பயத்தையும் சந்தேகத்தையும் ஆழப்படுத்தியுள்ளது என்று கூறினார். இஸ்ரேலிய தாக்குதல்களை ஈரானிய அரசு பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுகிறது அல்லது மறுக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்றார். காஷின் நகரில் ஒரு ஹோட்டல் மற்றும் கலைக்கூடத்தை நடத்தும் மொஹாமட் என்ற நபர், நம்மில் பலர் இது இஸ்ரேலின் செயல் என்றும் போர் மீண்டும் தொடங்க போகிறது என்று நினைக்கிறோம் என்றும் கூறினார். வெளிநாட்டு செய்தி ஊடகங்களுடன் பேசுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்த அச்சம் காரணமாக தனது முழு பேரால் அடையாளம் காண வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கன்சர்வேட்டிவ் அரசியல்வாதியும் ஈரானின் நாடாளுமன்ற தலைவரின் மூத்த ஆலோசகருமான மக்தி முகமதி இஸ்ரேலுடனான நிலைமை கணிக்க முடியாதது என்று கூறினார். நாம் இப்போது போர் நிறுத்தத்தில் கூட இல்லை, நாம் ஒரு பலவீனமான இடைநீக்கத்தில் இருக்கிறோம், எந்த நிமிடமும் அது முடிவடையும், மீண்டும் போரில் ஈடுபடுவோம் என்று அச்சப்படுகிறார் அவர். இஸ்லாமிய புரட்சிகர படைகளின் துணை தளபதியாகவும் 2021ஆம் ஆண்டு ஈரானிய பெண்கள் தலைமையிலான போராட்டங்களை ஒடுக்குவதற்கு பொறுப்பான டெஹ்ரானில் உள்ள ஒரு ராணுவ தளத்தை மேற்பார்வையிட்டவராகவும் இருந்த பிரிகேடியர் ஜெனரல் காலம் ஹொசைன் ஹெய்பவரின் மரணத்தில் சூழ்நிலைகள் குறித்து பல ஈரானியர்கள் கடந்த வாரம் கேள்வி எழுப்பினர். அரசு ஊடகத்தில் அவரது மரணம் குறித்த அறிவிப்பின்படி 1980களில் ஈராக்குடனான ஈரானின் போரில் ஏற்பட்ட ரசாயன ஆயுத காயங்களால் ஏற்பட்ட சிக்கல்களால் அவர் இறந்தார். இஸ்ரேலுடனான சமீபகால போரின் அழுத்தத்தின் மத்தியில் காயங்கள் அதிகரித்தன என்று அந்த அறிவிப்பு கூறியது. அதை பெரும்பாலான ஈரானிய பொதுமக்கள் நம்பவில்லை. மன அழுத்தத்தை சமாளிக்க பல ஈரானியர்கள் 2 நகைச்சுவைக்கு மாறியுள்ளனர். சமூக ஊடகங்களில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஈரானின் தேசிய எரிவாயு நிறுவனத்தின் சீருடை அணிந்திருப்பதை போன்ற புகைப்பட காட்சிகளை அவர்கள் பகிர்ந்து வருகின்றனர். இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் தொடர்புடைய சமூக ஊடக கணக்குகள் மர்மமான நகைச்சுவைகளுடன் இணைந்துள்ளன.